ஜார்ஜ் ஆர்வெல்லின் A Nice Cup of Tea கட்டுரையின் சுருக்கமான தமிழாக்கம். 1946 வெளியான A Nice Cup of Tea என்ற தனது சிறிய கட்டுரையில் ஜார்ஜ் ஆர்வெல் சரியான தேநீரை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அவர் இதனை இந்த நாட்டின் நாகரிகத்தின் ஒரு முக்கிய தூண் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்கிலாந்தில் தேநீர் என்பது மக்களுக்கு மிக முக்கியமானது. அவர் கூறுவதைப் போல அனைவருக்கும் தேநீர் போடும் பழக்கம் உள்ளது. ஆனால் சிறந்த தேநீரை போட சில முக்கியமான விதிமுறைகள் உள்ளன என்று அவர் சொல்லுகிறார். அவர் 11 முக்கியமான தேநீர் போடும் விதிகளை வழங்குகிறார். 1. இந்திய அல்லது சிலோன் தேயிலையை பயன்படுத்த வேண்டும். இந்தியா அல்லது இலங்கையிலிருந்து வரும் வலுவான தேயிலையை அவர் விரும்புகிறார். சீன தேநீர் பலவீனமானது, ருசி இருக்காது என அவர் கூறுகிறார். 2. குறைந்த அளவில்தான் தேநீர் போட வேண்டும். பெரிய பாத்திரத்தில் தேநீர் போடாமல் சிறிய அளவிலான டீப்பாட்டில் தேநீரை போட சொல்கிறார். சிறிய அளவில் தேநீர் போட்டால் ருசி சிறந்ததாக இருக்கும். 3. டீப்பாட்டை முன்கூட்டியே சூடாக்கவும். டீப்பாட்டில் கொதிக்கும் நீரை ஊற்றி சுத்தம் செய்து சூடாக்க வேண்டும். 4. தேநீர் வலுவாக இருக்க வேண்டும். 1 லிட்டர் டீப்பாட்டுக்கு 6 டீஸ்பூன் நிறைய டீ தூள் போட வேண்டும் என அவர் பரிந்துரைக்கிறார். 5. தேயிலையை நேரடியாக போட வேண்டும். வடிகட்டி அல்லது மூடப்பட்ட பைகளை அவர் விரும்பவில்லை. தேயிலை இலைகள் சுதந்திரமாக நீரில் மிதக்க வேண்டும். 6. கெட்டிலிருந்து நேராக டீபாட்டில் ஊற்ற வேண்டும். நீர் கொதிக்கும் போது உடனே தேயிலையில் ஊற்ற வேண்டும். கொதிக்கிறது குறைந்தால் ருசி குறையும். 7. தேயிலையை கிளற வேண்டும் அல்லது டீபாட்டை நன்றாக குலுக்க வேண்டும், பிறகு தெளிய விட்டால் ருசி கூடும். 8. நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் குடிக்க வேண்டும். ஆழமான நீளமான கப்பில் குடிக்கச் சொல்கிறார். அது தேநீரை அதிக நேரம் சூடாக வைத்திருக்கும். 9. பாலின் மேல் உள்ள கிருமி அகற்ற வேண்டும். பசும்பாலை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதிக கிருமி பால் வலுவான தேநீர் ருசியை கெடுக்கலாம். 10. முதலில் தேநீரை ஊற்றவும் பிறகு பாலை சேர்க்கவும். இவ்வாறு செய்தால் பாலின் அளவை சரியாக கட்டுப்படுத்தலாம் என்றும் ருசி சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் சொல்கிறார். 11. சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அவர் மிகவும் கண்டிப்பாக கூறுவது, சரியான முறையில் தயாரித்த தேநீருக்கு சர்க்கரை தேவையில்லை, சர்க்கரை சேர்த்தால் தேநீர் ருசி கெடும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த கட்டுரை வெறும் தேநீரை பற்றி அல்ல, எளிய பழக்க வழக்கங்களில் கூட மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதையும், சிறிய விஷயங்களிலும் நம் சொந்த விருப்பம் எவ்வளவு வலிமையானது என்பதையும் இது காட்டுகிறது. கட்டுரையின் நடை சற்று நகைச்சுவையுடனும் சற்று தீவிரமாகவும் இருப்பதால் வாசிக்க மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது.